ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை and Torontoan weather 21 degrees Celsius and இன்றைய குட் ஈவினிங் கனடா ஷோவின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. ஸோ நாங்கள் இன்றைய அஜெண்டாவுக்கு போகலாம். ஸோ முதலாவதாக டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க இருப்பது Premier Doug Ford உடைய அந்த condolences to a police officer named Andrew Hong. ஸோ நேற்று ஒரு ஷூட்டிங் நடந்திருந்தது and two people were dead and 3 lives were injured. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த கனேடிய வளத்தில் Prime Minister Justin Trudeau அவர் நியூ பிரன்ஸ்விக்கில் அந்த லிபரல் பார்ட்டி ரிட்ரீட்டில் லைஃப்ஸ் அந்த லிவிங் காஸ்ட் அண்ட் இன்ஃப்ளேஷனை ஸ்டேபிளைஸ் பண்ணி குறைக்கிற மாதிரி எப்படி என்னென்ன ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமென்று கதைச்சிருந்தார். ஸோ அதை பற்றி தான் கேண்டிய வளத்தில் பார்க்க போகிறோம். இப்போ அதை தொடர்ந்து வளமையாக பார்க்குற மாதிரி நாணய மாற்று வீதம், கலையரங்கம், வெதர் அண்ட் கேண்டிய செய்திகள் பார்க்க போகிறோம். ஸோ முதலே சொல்லியிருந்த மாதிரி டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் we're going to see about the news about நேற்று நடந்த அந்த ஷூட்டிங். ஸோ இட்ஸ் ஹேப்பன்ட் அந்த மிசிசாகா காஃபி ஷாப்பில் தான் ஒரு போலீஸ் உயிரிழந்தார் because of the shooting and 3 other people were also injured and the suspect was also shot dead during the shooting. So the gun violence, in the injuries, there are a lot of very, very negative consequences because of these incidents. So இப்போ நாங்கள் அதை அந்த வீடியோ பார்க்கலாம் டாப் ஆஃப் தி ஹவரில். Well, I'm just here to show our support and give our prayers and thoughts to the police officers, and our condolences and prayers and thoughts go out to his wife Jenny and his daughter Mia and son Alex. This is a tragedy. It's a senseless tragedy, and we just want to send the message to their family, but also the larger police family, that will always have their backs. I don't think there's a person in Ontario that is out there that's not feeling a loss. It's a senseless tragedy. A police officer gets shot in the back because he's wearing a police uniform, and very few people can say they leave in the morning and they don't know if they're coming back. That's the job. The women and men are out there protecting each and every one of us every single day. That's the sacrifice. And Constable Hung was an incredible police officer for 22 years. My heart breaks for their family. Three police officers in our family with my daughters. They were shaken. My daughters were shaken, but right across the country, when we lose a police officer, it just hits you right to the core. And when their husbands leave in the morning, you don't know if they're coming back home. But again, I just want to give our condolences out to the family. I'm going to go in there and make sure they understand, all the police officers, that we have their backs, all of Ontario, and we're going to show them our support. And it's again a senseless tragedy that took the life of an incredible officer, and again my heart breaks for their family. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP Gold and Silver House நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP Gold and Silver House
உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416326285000. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். வெல்கம் பேக். ஸோ நாங்கள் வந்து இப்போ டாப் ஆஃப் தி ஹவரில் Premier Doug Ford கொடுத்த அந்த வீடியோ பற்றி பார்த்துருந்தோம். about the shooting that happened yesterday. ஸோ வந்து இந்த ஷூட்டிங்கில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இதை கண்டினியூ பண்ணி எஃபெக்ட் ஆகியிருந்தது. ஸோ அந்த 3 ஏரியாஸ் என்னென்னா வந்து மிசிசாகா, மில்டன், ஹாமில்டன். ஸோ இப்படி 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இந்த ஷூட்டிங் கண்டினியூ ஆகி ஒரு பெரிய இதாக நடந்து we lost lives. So it is very dangerous. அண்ட் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க இருப்பது வந்து கனேடிய வளம். ஸோ கனேடிய வளத்தில் நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கொடுத்த அந்த ஸ்பீச் நியூ பிரன்ஸ்விக் அந்த லிபரல் பார்ட்டி வெற்றியில் வந்து அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் அவர் வந்து கதைச்ச விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபவுட் எப்படி வந்து அவையில் வந்து அந்த லிவிங் அண்ட் இன்ஃப்ளேஷன் காஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகணுமெண்டு. ஸோ அவையில் கொடுத்த அந்த 3 விடயம் என்னென்னா வந்து goods and service tax credit வந்து 6 monthsக்கு டபுள் பண்ண போகிறோம். பேருந்து வந்து ஒரு நேஷ்னல் டென்டல் கேர் ப்ரோக்ராமை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து அவையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஒன் டைம் $500 டாப்அப் வந்து கனேடியன் ஹவுசிங் பெனிஃபிட் அந்த வெண்டர்ஸுக்காக ப்ரொவைட் பண்ண போகிறோம்னு கதைச்சிருக்கணும். ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்கலாம். This week, caucus is meeting here in St. Andrews by the Sea to talk about the important issues facing Canadians, like the cost of living. Global inflation, caused by COVID-19 and Putin's invasion of Ukraine, has made cost of living a real challenge for lots of people. All summer, members of Liberal caucus have been talking to Canadians, listening to people's worries about their future, about how difficult it is to make ends meet right now. And our government has been hard at work on a plan that will deliver relief to millions of Canadians. We've already delivered on childcare. We've delivered an increasing Canada Child benefit. We continue to step up in a range of ways. But today, we're announcing additional targeted new measures that will support the middle class and people working hard to join it. These will be the very first pieces of legislation that we introduce when the House returns. The first element of our plan is to deliver relief to millions of Canadians by doubling the GST tax credit for 6 months. This will provide hundreds of dollars of support to Canadians, including half of all families and more than half of all seniors in the country. For example, parents with 2 kids could receive up to an extra $467 this fall to help with the cost of living. Second, as promised earlier this year, we're moving forward on dental care. This is the first step outlined in the Supply and Confidence Agreement to develop a national dental care program. We aim to have that program started for those under 18, persons with disabilities and seniors by the end of 2023, with the full program completed by 2025. Thirdly, the federal government will also provide a one-time $500 top-up to the Canada Housing Benefit Program. People who currently receive hundreds of dollars in housing benefits each month through the program we introduced and co-fund with provinces and territories can also apply to receive this additional support. On top of that,
This federal top-up would reach hundreds of thousands more low-income renters, with around 1.8 million Canadians eligible for it. This support is in addition to our comprehensive housing plan that you've heard me talk a lot about these past months. Last week, our government announced a historic partnership with First Nations in BC that will create nearly 3,000 homes as a first step on their way to 6,000 homes in the coming years in Vancouver. In the budget, we laid out a plan how we'll help you save for your first home with a tax-free savings account and also crack down on speculation. And earlier this month, we announced funding to rapidly build thousands of affordable units right across the country while we pilot a new rent-to-own program in addition. All of this builds on other actions our government is taking to make life more affordable for everyone. Things like our childcare plan, which is already saving some families hundreds of dollars a month and will continue to have a meaningful impact in families right across the country as we reduce childcare fees by 50% from coast to coast to coast. Or the 10% increase in old age security that seniors over 75 received this past summer. These measures all put people at the center of our plan to grow the economy. They are targeted to the middle class and people working hard to join it while we continue to be responsible with public finances. We are retaining fiscal firepower and, at the same time, ensuring that those who need support don't get left behind. The help we're announcing today will make a big difference for the people who get it in a targeted way that will not stoke inflation. Above all, we will keep growing the economy, creating good jobs for people, and making sure that Canadians are at the center of everything we do. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Welcome back. It's a good evening, Canada. Toronto and weather 21 degrees Celsius and India நிகழ்ச்சியின் sponsor IP Gold and Silver House. ஸோ நாங்கள் வந்து இப்போ கேண்டிய வளத்தில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கொடுத்த அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் அந்த அவர் சொன்ன அந்த விடயங்களை பற்றி தான் பார்த்துருந்தோம். அபவுட் அந்த 3 மெயின் அந்த அவையில் கொடுக்குற அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அந்த ஐடியாஸ் அபவுட் அந்த லிவிங் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் அந்த ஸ்டேபிளாக வச்சுருக்காண்டி. ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் வந்து இப்போ NDP லீடர் ஜக்மீத் சிங் அவர் வந்து தண்டர் பேயில் கொடுத்த அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அவர் வந்து இந்த 3 இம்ப்ளிமெண்டேஷன்ஸுக்கான அந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து வந்து அபவுட் அந்த டென்டல் கேர் ப்ரோக்ராம் அந்த NDP லீடர் அவையில் தான் வந்து இந்த ப்ரோக்ராமத்துக்காண்டி ஒரு மெயின் ஃபோர்ஸாக இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த ஸ்பீச்சில் பார்க்க இருக்கின்றோம். ஸோ அதுக்கு போகலாம். So we spent the past number of days in the north hearing from people, and we wanted to hear from people as they were impacted by the fact that the cost of everything is going up, and on top of that, interest rates are going up. And what we heard from people is they're feeling squeezed. It's getting harder and harder to buy groceries, to put food on the table, to put gas in their tanks. And what we've been calling for is, if the only solution to the cost of living going up and inflation squeezing people is the Bank of Canada to increase interest rates, that's just going to make life even harder for people. So we've been calling on this government, Justin Trudeau, to do something to help people out in this time. And the response from the Liberal government, from Justin Trudeau, has been, it's not our fault, or it's worse in other countries. Neither of those responses helps a family that is hurting right now because the cost of living is going up. None of those responses make it easier for someone who's feeling squeezed with inflation.
So we fought hard and have been demanding since the spring that the Liberal government step up and give people some respect, the dignity to be able to afford their own groceries. And we have won. We have forced this government to deliver 3 things. Each of these items would not have happened but for the fact that we forced the government to deliver on this respect for people. We're putting money back in people's pockets by doubling the GEC tax credit. That's going to put about $600 in the pockets of nearly 12 million Canadians. We're putting money back into Canadians' pockets who are feeling the squeeze with rents going up by increasing the Canadian housing benefit. And we're delivering on what we forced this government to do, dental care, starting with kids under 12. Families will receive money in their pockets. A check will be sent out to them to cover the cost of going to see a dentist. This is real support for families. While Pierre Poilievre has talked about cutting investments, cutting government spending, which would cut investments into things like public transit, which would hurt workers like the workers that I just met here in Alstom, workers who depend on investments being made into public transit because we know we need better public transit. So there's good jobs that workers can actually go to work and build the infrastructure and build the public transit that we need. Pierre would cut those jobs. Pierre would cut healthcare at a time when we know we need to invest in healthcare. Make sure we've got a strong healthcare that's there for people when they need it. So New Democrats have shown the way that we have forced this government to deliver for Canadians. While Liberals were out of touch, and while the Conservatives want to cut, we want to invest in people, put more money back in your pockets, and take care of people with the respect and dignity. We've laid out our 3 specific things that's going to put more money in the pockets of workers. So by doubling the GST tax credit, that's going to put money in the pockets of workers. That's their money. That's their GST. We're putting more of it back in their pockets. That's something that we made happen. That's going to help out people in the North and across Canada. We also force this government to increase help for people that need some help to pay their rent. And that's going to go out to about 2 million Canadians, again, across the country. And then dental care. This is for the nearly 9 million Canadians who don't have any coverage. We have forced this government to start with kids 12 and under to receive the help they need to be able to take care of their teeth. This is about respect and about dignity, and we have forced this government to deliver. We know there's a lot more, but I want to be clear. The Liberals and the Conservatives have not been focused on getting people help. The Liberals have said it's not their fault and that it's worse in other countries. The Conservatives want to cut investments, cut support. We're talking about putting money back in your pockets, helping out people, and that's what we've done, and we're going to continue to do even more of that. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. Welcome back. It's Good Evening Canada. Toronto in weather, 21 degrees Celsius. And இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஸோ நாங்கள் இப்போ வந்து என்டிபி லீடர் ஜக்மீத் சிங் உடைய அந்த கருத்துக்களை தான் பார்த்துருந்தோம். அபவுட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ உடைய அந்த ஐடியாஸுக்குரிய அந்த கருத்து அவர் தெரிவித்திருந்தார். ஸோ அடுத்த நாங்கள் வந்து இப்போ புதுசாக தெரிவு செஞ்சிருந்த கன்சர்வேட்டிவ் லீடர் பியர் போலிவியர் உடைய கருத்துக்களை தான் பார்க்க போகிறோம் அபவுட் தீஸ் ஐடியாஸ். அண்ட் அவர் வந்து பார்லிமெண்ட் ஹில்லில் தான் இந்த நியூஸ் இதில் கொடுத்துருந்தவர். அண்ட் மோஸ்ட்லி வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கொடுத்த அந்த ஐடியாஸுக்கு வந்து ஒப்போசிங்காக தான் அவர் கொடுத்த கருத்துக்கள் இருந்தது. அண்ட் மெயின்லி அவர் சொன்ன விடயம் என்னென்னா வந்து லாங் டேர்மில் வந்து இது கேனடாவை எஃபெக்ட் தான் பண்ணும். அண்ட் இந்த ஐடியாஸ் வந்து அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாதன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்கலாம். The cost of government is driving up the cost of living. The more Trudeau spends, the more things cost. $500 billion of inflationary deficits mean more dollars bidding up the cost of the things we buy and the interest we pay. On top of that, inflationary taxes have inflated the cost of businesses and workers to produce those very same goods. The more Trudeau spends, the more things cost.
Now, this is not about an accounting ledger. It is about real pain for real people. With food prices up 10% year over year, 4 in 5 Canadians are forced to cut back on their diets. We have 30-year-olds living in their parents' basements or trapped in tiny apartments from which they cannot escape. We have seniors who watch their savings evaporate because the cost of heat and other essentials has risen out of reach. Now, I thought Justin Trudeau might have learned the lesson from the fact that I won the leadership. He suddenly took an interest in inflation. After 2 years of my warning him that his inflationary money-printing deficits would cause this problem, he finally admitted that there is a problem. And he announced he would hold a press conference today, one day after I issued a challenge to him. And the challenge was this, that he promised to all Canadians that there would be no new tax increases on seniors and workers. But today, he failed to make that commitment. And so Conservatives are putting him on notice that we will oppose any attempts by his government to raise taxes on working people or seniors in this country. Right now, he has scheduled tax increases on people's paychecks and on their heat, gas, and groceries. Canadians cannot afford these tax increases, and they come at exactly the worst time. And that is why Conservatives will lead the charge against them. We have also made other practical solutions. Cap government spending and cut government waste so that we can bring down the inflationary deficits and taxes that have caused the problems in the first place. Eliminate the carbon tax to bring down gas and grocery bills and to bring a net savings to families who are paying more under the tax than they get back under the rebates. Cancel the increases to payroll taxes and incentivize municipalities to speed up and lower the cost of building permits so we can get millions of new houses. Those are practical solutions that would lower the cost and make it possible for seniors to buy a good life with their savings and workers to buy a good life with their paychecks. Unfortunately, today, we saw none of those practical solutions. In fact, we saw more inflationary spending that will fail to solve the problem for everyday Canadians. You see, the problem with spending more money as a solution to inflation is that it simply pours more gasoline on the inflationary fire. And that is exactly what Justin Trudeau continues to do. I'll give you an example. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள் அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாருண்டோ ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ் மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். Welcome back. இது Good Evening Canada. Toronto in weather 21 degrees Celsius and இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்துருந்தது வந்து கன்சர்வ் லீடர் பியர் பொலிவர் உடைய அந்த ஒப்போசிங் ஐடியாஸ் டு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோஸ் அவர் கொடுத்த அந்த ஐடியாஸுக்கு அந்த ஒப்போசிங் ஐடியாஸை தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற நியூஸ் என்னென்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து செப்டம்பர் 19th வந்து ஒரு நேஷ்னல் ஹாலிடேயாக வந்து சொல்லியிருந்தார் டு மார்க் குயின் எலிசபெத் டெத். அண்ட் எல்லா ப்ராவின்ஸும் வந்து அவை இந்த கருத்துக்கள் தெரிவித்திருந்தவை. ஸோ அது மாதிரி ப்ரீமியர் டக் ஃபோர்ட் வந்து தெரிவித்திருந்தார் that it will be
it will be a day of mourning, and it won't be a holiday, but it will be a day of mourning. So there will still be work, but it will just be a day of like mourning for Queen Elizabeth and remembering her contribution to Ontario and Canada. And அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது வந்து நாணய மாற்று வீதம். ஸோ ஸ்ரீலங்காவில் 285 ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆகும், இந்தியாவில் 63 இந்தியன் ருபீஸ் ஆகும் இருக்கின்றது. அண்ட் மெட்ட கண்ட்ரீஸில் என்னவா இருக்குன்று இப்போ பார்க்கலாம். பிரம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று விகிதம்: இலங்கை 285 ரூபா, இந்தியா 63 ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.66 ஸ்டெர்லிங் பவுண்ட், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back. It's good evening Canada and Toronto in weather 21 degrees Celsius. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தது வந்து நாணய மாற்று வீதம். ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற நியூஸ் வந்து about the bivalent booster vaccine in Ontario. ஸோ வந்து எண்ட் ஆஃப் செப்டம்பரில் வந்து ஒன்டாரியோ adults வந்து இந்த bivalent COVID-19 booster vaccine எடுக்கலாம். அண்ட் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் மூர் வந்து சொல்லியிருக்கார், கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த பூஸ்டர் வேக்சின் எடுக்கணும். அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த நார்மல் பூஸ்டர் வேக்சினுக்கும் இந்த பைவேலன்ஸ் பூஸ்டர் வேக்சினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த பைவேலண்ட் பூஸ்டர் வேக்சின் வந்து லைக் ரெண்டு கோவிட் ஸ்ட்ரெயின்ஸ்லேயும் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ த ஒரிஜினல் வேரியண்ட் அண்ட் தி ஒமிக்ரான் வேரியண்ட். ஸோ அதான் வந்து த டிஃப்ரென்ஸ். அண்ட் வந்து டாக்டர் வினிதா டுபே ஆல்சோ வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா வந்து இது வந்து எல்லா சப் வேரியண்ட்ஸ்ல இருந்தும் ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குமெண்டு. ஸோ அதைத்தான் ஒரு நியூஸாக நாங்கள் பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கலையரங்கம். ஸோ இன்றான் கலையரங்கத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாட்டு was sung by Sarika Navanathan and music by Steve Cliff. அண்ட் இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் சாங். ஸோ நாங்கள் இப்போ அதுக்கு போகலாம். Well, I found a man stronger than anyone I know. He shares my dreams. I hope that someday we'll share a home. I found a love to carry more than just my secret, to carry love, to carry children of our own. Kids, but we're so in love, fighting against all odds. I know we'll be alright this time. Darling, just hold my hand, be your girl, you'll be my man, and I see a future
அடங்காயக்கம் என்னை தாக்கும் போது அடி நெஞ்சில் இடி மின்னலாச்சே தொடங்கா காதல் தொடங்க முகவரியை தந்தேனே என் தூக்கம் போச்சே விரல் நீங்கி எங்கேயும் போகாதே நீ பார்வையாலே மெல்ல இழுக்கிறாயே நீ வேணும் நான் வாழ நீ வேணும் கண்மூட வருவேனே உயிரை தருவேனே எனக்கெல்லாம் வந்தே இனி நீதானே 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 baby I'm dancing in the dark with you between my arms barefoot on the grass listening to our favorite song I have faith in what I see and I know I have met an angel in person and he looks perfect I don't deserve it darling you look perfect tonight எனக்கெல்லாம் அன்பே இனி நீதானே உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Welcome back. இது Good Evening Canada. Toronto and weather 21 degrees Celsius. நாங்கள் இப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து முதல் சொல்லியிருந்த மாதிரி அந்த பைவேலண்ட் பூஸ்டர் வேக்சின் உடைய அந்த இன்னும் கூட இன்ஃபர்மேஷன் பற்றி இப்போ சொல்லியிருக்கின்றேன். ஸோ வந்து இது செப்டம்பர் 12 70 years and older அவையில் வந்து ரெசிடென்ட்ஸ் long term home residents and retirement homes இருக்கிற citizens வந்து இந்த பூஸ்டர் வேக்சின் எடுக்கலாம். And September 26th பிறகு other Ontario adults இந்த bivalent booster vaccine எடுக்கலாம். அண்ட் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணணுமெண்டா ஒரு ப்ரீவியஸ் வேக்சினிலிருந்து ஒரு 3 to 6 months நீங்கள் வெயிட் பண்ணி இந்த பூஸ்டர் வேக்சின் எடுக்கலாம். அண்ட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வளமையாக செய்கிற மாதிரி போர்டல்லேருந்து புக் பண்ணலாம். இல்லாட்டிக்கு ப்ரொவின்ஷியல் புக்கிங் லைனில் கால் பண்ணலாம் at 1833-943-3900. அண்ட்
நீங்கள் வந்து இப்போ அந்த நார்மல் பூஸ்டர் மெட்ட பூஸ்டர் வேக்சினுக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கண்டா அண்ட் நீங்கள் வந்து இப்போ பைவேலண்ட் பூஸ்டர் வேக்சினுக்கு மாற்ற விரும்பினீங்கண்டா யூ கேன் ஆல்சோ மாற்றலாம். இப்போ இனஃப் சப்ளை இருந்தால் நீங்கள் மாற்றி இந்த வேக்சின் எடுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த வேக்சின் எடுக்கிறதுக்கு பூஸ்டர் வேக்சின் எடுத்திருக்க தேவையில்லை. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்க்க இருப்பது வந்து வெதர் ரிப்போர்ட். ஸோ அதுக்கு இப்போ போகலாம். ஹோம்லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிய காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, குறைந்த வெப்பநிலை 7°C, சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக காணப்படும். ஓட்டாவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, குறைந்த வெப்பநிலை 5°C, சூரிய ஒளியுடன் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, குறைந்த வெப்பநிலை 8°C, மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, குறைந்த வெப்பநிலை 9°C, சூரிய ஒளியுடன் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, குறைந்த வெப்பநிலை 13°C, சூரிய ஒளியுடன் முகில் கூட்டமும் நிறைந்த நாளாக காணப்படும். ஹோம்லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் நாளைய வானிலை அறிக்கை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம்லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம்லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி இன்க். 416-568-4301. இது குட் ஈவினிங் கனடா. டொராண்டோவின் வெதர் 21°C. அண்ட் இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஸோ நாங்கள் வந்து இப்போ வெதர் ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது வந்து கனடிய செய்திகள். ஸோ கனடிய செய்திகளை வாசிப்பது சிந்தி குணர்வட்னம். அண்ட் அதுக்கு நாங்கள் இப்போ போகலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய அரசாங்கத்தினால் எதிர்வரும் திங்கட்கிழமை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கு நடைபெறும் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமையை விடுமுறை தினமாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இந்த விடயத்தில் மாகாணங்களுடனும் பிரதேசங்களுடனும் இணைந்து பணியாற்றுவோம் என இன்று நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ட்ரூடோ கூறினார். ஒவ்வொரு மாகாணமும் அந்த நாளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும் எனவும் ட்ரூடோ கூறினார். இந்த விடுமுறை அறிவித்தல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தொழிலாளர் அமைச்சர் சேமஸ் ரீகன் தெளிவுபடுத்தினார். இந்த தினத்தை ஒன்டாரியோ மாகாணம் துக்க நாளாக குறிக்கும் என அறிவித்த மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் இது மாகாணத்தின் சட்டப்பூர்வ விடுமுறையாக இருக்காது என கூறினார். இந்த நாள் நினைவு கூறப்படும் போது அது மாகாணத்தில் சட்ட ரீதியான விடுமுறையாக இருக்காது என கிபெக் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் கூறினார்.
நோவா ஸ்கொஷியா, நியூ பிரன்ஸ்விக், நியூஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லெப்ரடோர், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்கள் இந்த தினத்தை துக்க தினமாக அறிவித்து மாகாண விடுமுறையாக அனுசரிக்கிறது. அதேவேளை இந்த தினத்தை விடுமுறையாக அறிவிக்க வேண்டாம் என கனேடிய சுதந்திர வணிக கூட்டமைப்பு மாகாணங்களை வலியுறுத்தியது. இதுபோன்ற குறுகிய காலத்தில் இவ்வாறு அறிவிப்பது சிறு வணிகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கனேடிய சுதந்திர வணிக கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கனடாவின் முக்கிய பங்கு குறியீடு 300 புள்ளிகளுக்கு மேல் இன்று சரிவை எதிர்கொண்டது. S&P TSX கூட்டு குறியீடு 341.83 புள்ளிகள் குறைந்து 19,645.40 இன்றைய வர்த்தக நாளை நிறைவு செய்தது. வட அமெரிக்க சந்தைகள் இன்று எதிர்கொண்ட சரிவின் விளைவாக கனேடிய பங்குச் சந்தையிலும் சரிவு எதிர்கொள்ளப்பட்டது. இன்று கனேடிய டாலர் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் $76.28 வர்த்தகம் செய்யப்பட்டது. நேற்று கனேடிய டாலர் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் $77.04 வர்த்தகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய பல் பராமரிப்பு திட்டத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்துவதற்கான சட்டமூலத்தை தாக்கல் செய்வதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்துள்ளார். இந்த சட்டமூலத்தில் வீடு வாங்குபவர்களுக்கான உதவி, GST தள்ளுபடியை இரட்டிப்பாக்குதல் ஆகியனவும் அடங்குகின்றன. அடுத்த வாரம் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது இந்த சட்டமூலம் அறிமுகமாக உள்ளது. இந்த சட்டமூலத்தில் இடம்பெறும் சாதாரண வருமானம் உள்ள குடும்பங்களை இலக்காக கொண்ட 3 அம்ச திட்டத்தின் விவரங்களை பிரதமர் இன்று நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் வெளியிட்டார். இந்த திட்டம் தனது கட்சியின் அழுத்தத்தினால் சாத்தியமானது என இன்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் NDP தலைவர் ஜாக்மின் சிங் உரிமை கோரியுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைமை குழுவை கட்சியின் புதிய தலைவர் பியர் பாலிவியே இன்று அறிவித்தார். அடுத்த வாரம் நாடாளுமன்ற அமர்வுகள் மீண்டும் ஆரம்பிக்க உள்ள நிலையில் பாலிவியே தனது புதிய தலைமை குழுவை இன்று அறிவித்துள்ளார். இதில் 9 முக்கிய நியமனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாலிவியேயின் தலைமை குழுவில் நீண்டகால கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டிம் ஒபால், மெலிசா லாட்ஸ்மேன் ஆகியோர் துணைத் தலைவர்களாக பணியாற்றுவார்கள். இந்த தலைமை குழுவில் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆண்ட்ரூ ஷியர் பணியாற்றவுள்ளார். ஆனாலும் அண்மைய கட்சி தலைமை போட்டியில் ஈடுபட்ட எவரும் புதிய தலைமை குழுவில் இடம்பெறவில்லை. நேற்று மிசிசாகா நகரில் சுட்டுக் கொல்லப்பட்ட டொரண்டோ காவல்துறை அதிகாரி அடையாளம் காணப்பட்டுள்ளார். பலியான காவல்துறை அதிகாரி 48 வயதான கான்ஸ்டபிள் ஆண்ட்ரூ ஹாங் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 22 வருடங்கள் காவல்துறையில் பணியாற்றிய இவர் பலராலும் நினைவு கூறப்படுகிறார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்த புதிய விவரங்கள் தொடர்ந்தும் வெளிவருகின்றன. காவல்துறை அதிகாரி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர் பின்னர் மில்டன் நகரில் உள்ள வாகனம் திருத்தும் இடத்தில் 3 பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதில் ஒருவர் இறந்ததுடன் 3 பேர் காயமடைந்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபர் மில்டன் நகரில் உள்ள MK ஆட்டோ ரிப்பேர்ஸ் வாகனம் திருத்தும் இடத்தின் முன்னாள் ஊழியர் என தெரிய வருகிறது. இதுவரை இந்த தாக்குதலுக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. சம்பவ இடத்தில் இருந்து தப்பிச் சென்ற சந்தேக நபர் ஹாமில்டன் நகரில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தற்போது சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து விலகி சுயேட்சை உறுப்பினராக செயல்பட உள்ளதாக கியூபெக் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பியர் பாலிவியே கட்சியின் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த முடிவை நாடாளுமன்ற உறுப்பினர் அலன் ரயாஸ் எடுத்துள்ளார். ரயாஸ் கட்சியின் தலைமை போட்டியில் ஜேன் ஷெரட்டரை ஆதரித்தவர். உறுப்பினர்களின் முடிவை மதிக்கும் அதே வேளையில் எனது சில அரசியல் லட்சியங்கள், மதிப்புகள், நம்பிக்கைகள் கட்சியின் புதிய பாதையுடன் ஒத்துப்போகவில்லை என தனது முடிவு குறித்து ஒரு அறிக்கையில் ரயாஸ் கூறினார். ரிச்மண்ட் அத்தபாஸ்கா தொகுதியை தொடர்ந்து பிரதிநிதித்துவப்படுத்துவேன் என அந்த அறிக்கையில் ரயாஸ் கூறியுள்ளார். IP கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். இது குட் ஈவினிங் கேனடா. நாங்கள் வந்து கேனடிய செய்திகள் பார்த்துருந்தோம். ஸோ இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. அண்ட் இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மீண்டும் நாங்கள் உங்களை நாளைக்கு சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சன்சிகா உதயகுமார். நன்றி.